சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு, தீமைக்கும் கொடுமைக்கும் தீ வைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு, எரிமலைகள் என் காலில் தூளாக சக்தி கொடு, ஒரு வார்த்தை சொன்னாலே உமார சக்தி கொடு. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே, இறைவா இறைவா. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், ஏடியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன், கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். இறைவா இறைவா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உண்மையும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே, தூணிலும் இருப்பாய், துடும்பிலும் இருப்பாய், கொடுமை அடித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு, நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும், சக்தி கொடு. நீங்கள் இந்த இதமான காலை பொழுதுல வந்து நாங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கும் நேர்களே, நாங்கள் இப்போ பார்க்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு சிந்தனையோட வந்து எங்களுடைய நாளை வந்து இன்றைய நாளை வந்து வளமாக அமைச்சிருந்தோம். அந்த விதத்தில் நாங்கள் உங்களை சொல்லியிருந்தோம், ஒரு ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி நாங்கள் சில விடயங்களை வந்து நேர்களுக்காக நாங்கள் கூறியிருந்தோம். நேர்களே, நாங்கள் இன்று உலகம் மட்டுமில்லை, எமது நாடு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கிற அனைவரும் ஒரு சுதந்திரமான ஒரு சுயச்சமான ஒரு வாழ்வை அனுபவிக்க வேண்டும், அந்த சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் நாங்கள் அந்த ஒற்றுமை என்ற ஒரு விடய பொருளை வந்து எங்கள் நேர்களுக்காக எடுத்து கூறியிருந்தோம். இது வந்து காலகட்டத்தில் இன்றைய நிலைமையில் எமது நாட்டுக்கும் கூட ஒரு பொருத்தமான விடயம் தான் இல்லையாக்கா? அந்த ஒரு விடயத்தை தான் நேர்களுக்காக நாங்கள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து இன்று பல்வேறுட்ட, அதாவது நெருதியான பல்வேறுட்ட செயற்பாடுகள் அந்த அதிகரித்த காலப்பகுதியில் அனைவரும் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் எமது நேர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் அனைவரும் ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தை கை கொண்டால் மாத்திரம்தான் எமது நாட்டிலும் நாங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை வந்து சுவாசிக்க முடியும். எதிர்கால சந்தையினருக்காக நிறைய விடயங்களை நாங்கள் வந்து அவங்களுக்கு அனுபவிப்பதற்காக இடம் கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இது மட்டுமில்லை, எமது நேர்களுக்காக பல்வேறு விடயங்களை நாம் வந்து இத்தகைய நிகழ்ச்சியினூடாக வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பார்க்கணும்னு சொன்னா இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் நேர்களே, நல்ல ஒரு சிந்தனை எங்கள் நேர்களுக்காக வழங்கியிருந்தோம். அதே போல் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போனோம்னு சொன்னால் அடுத்த விடயம் தான் நாங்கள் சொல்லுவோம் நேர்களுக்கு. நாங்கள் வளமை கொண்டு வழங்குகின்ற விடயம் தான் இன்று எங்களது நேர்களுக்காக இன்றைய நாள் எவ்வாறு அமைய போன்றது, இன்றைய நாளுக்கான பலன்கள் எவ்வாறு காணப்பட போன்றது, இன்றைய நாளில் தன்மைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் வழங்குறதுக்காக கலையகத்தில் ஈஸ்வரி அக்கா ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்காங்க. பாப்போம் இன்றைக்கு எத்தகைய விடயங்களை எமது ராசி நேர்களுக்காக வழங்க போன்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி அக்கா, இன்றைக்கு ராசி பலன்கள் அப்படியே எமது நேர்களுக்காக சொல்லணும் என்று காத்து கொண்டீங்க அக்கா. ஆமாம் இல்லையா, எங்கட நேர்கள்
ராசி பலன்கள் எங்களோட ராசி பலன்கள் என்னென்ன பலன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தை நாங்கள் வீணடிக்க கூட இல்லையா? ஓ நிச்சயமாக அக்கா, வந்து நாங்கள் நிறைய விடயங்களை வந்து இந்த நேயர்களுக்காக நான் சொல்லணும் அக்கா. இந்த விடயத்தில் ராசி பலன்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் எமது நேயர்கள் இன்றைய நாளை அவங்க இவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், இந்த நாளை இவ்வாறான விடயங்களை கை கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னெடுத்து விடயங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இல்லையா? ஓ நஜிமு என்ன கடுமையா சைலண்டா இருக்கீங்க நஜிமு? ராசி பலன்கள் எப்படி வரப்போது அப்படின்னு சொல்லி தாங்க. ஓ அக்கா, அந்த நஜிமு ராசி பலன்கள்ல வந்து அவரு என்ன ராசி அக்கா? ஆமா இல்லையா, அவர் மல்டி ராசி. என்ன ராசின்னு பரிஜாத்து இருக்கா சொல்லுங்க. நேரம் காத்து கொண்டிருக்காங்க. ஓ அக்கா, அக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஈஸ்வரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசி எனக்கு அப்படி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் செலக்ட் பண்றதுதான், அவர்கள் தெரிவு செய்வதுதான் என்னுடைய ராசியாக இருக்கின்றது. வளமை போல என்ன ராசி இன்றைக்கு நம்ம நஜிமுக்கு? ஆமா, நீங்கள் கூறலாம் நினைக்கின்றேன். இந்த ராசி பலன்களை பற்றி சொல்லுங்க. அவங்களோட நேர்களுக்கான முதலாவது ராசி வந்து மேஷராசி நேர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேர்களுக்கான பலன்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு தாமதமாகும். வியாபாரத்தை பொது யுத்திகளை கையாளுவீர்கள். அமோகமான நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேஷராசி நேர்களுக்கான அந்த பலன்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்களாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்போ ஃபேமிலியில் இருக்காங்களோ உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள போறீங்க. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்காங்க, என்ன விடயத்தை செய்ய போறாங்க, அதாவது தன் குடும்பத்தில் காணப்படுற மனைவியில அவங்க என்ன எதிர்பார்க்காங்க, தன் பிள்ளைகள் வந்து என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்ற விடயத்தை தன் கணவன் உணர்ந்து கொள்ள போறாரு. அது மட்டும் மனைவி மாறி உணர்ந்து கொள்ள போறாங்க. இன்றைய கணவன் என்ன எதிர்பார்க்க போறாரு, கணவனுக்கு என்ன விடயங்கள் தேவைன்ற ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக. அரசால் வந்து அனுகூலம் கூட உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய விடயங்கள உங்களுக்கு நன்மை காத்து கொண்டிருக்கே. நஜிமா இதை பத்தி ஒரு என்ன சொல்ல வாரீங்க நஜிமா நேயர்களுக்கு? அதாவது மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கு இனிய நாளாக இருக்கின்றது. அதாவது மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய இனிய நாளாக மலரட்டும் என்று உங்களை வாழ்த்தியவனாக எங்களுடைய கழகத்தின் சார்பாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, அடுத்த ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். அடுத்த ராசி வந்து ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள். உறவினர்களால் அன்பு தொல்லை குறையும். நல்லொரு சிந்தனை. உங்களை சுற்றி வருபவர்களிடம் நல்ல பலன்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் லாபம் வரும். கனவு நனவாகும் நாள். ரிஷப ராசிகளுக்கு நல்லொரு பலன்கள் இன்றைக்கு பரிசா என்னென்று சொல்ல போனா, ஆமா, புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள். உறவினர்கள அன்பு தொல்லை குறையுமாம் இல்லையா? நீங்க உறவினர் அன்பு தொல்லை குறையும் எப்படியே ஒரு சிரிக்கீங்க ஒரு புண்ணையோட. வந்து அந்த தொல்லை தான் இல்லையா? அந்த தொல்லை வந்து நீங்க அவ்வளவு சிக்கல் நீங்க அக்கா. அப்ப நீங்க தனி அப்படி எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போய் தனி ஒரு வாழ் கொண்டு வாழ போறீங்களா அக்கா? உறவுகளோட சேர்ந்திருக்கா நிறைய பேருக்கு அப்படியே சந்தோஷம் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு விருப்பு குறைவா இருக்குது? அது மட்டும் இல்ல நஜிமுத், கனவு நனவாகும் நாளாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஷபராசி. உங்களுடைய கனவு இன்றைய நாளில் நினைவாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அடுத்த ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அடுத்த ராசி வந்து மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்கள். மிதுனம், நட்பு வட்டம் விரியும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். பெற வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். புது பொருள் சேரும். யோக தியானம் என மனம் செல்லும். வியாபாரத்தை திடீர் லாபம் உண்டு. நன்மை கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்கள். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வருஷா மிதுன ராசி நேயர்களுக்கு தாய் வழியில வந்து இன்றைக்கு ஒரு அலைச்சலான நாள்னே. தாய் வழியில அலைச்சல்னு சொன்னா நீங்க உங்களோட அனுபவத்தில், உங்களுடைய திருமண வாழ்க்கை அனுபவத்தில் என்ன அக்கா நேயர்களுக்காக சொல்ல வரீங்க தாய் வழியில அலைச்சல்னு சொன்னா? அது மட்டும் இல்ல, வியாபாரத்தை திடீர் லாபம் கூட உண்டா. நன்மை கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் என்று வாழ்த்தியவனாக அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி நேயர்களை பார்க்க போனா பரிசாத் உங்களுக்கு அடுத்த ராசி என்னன்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு விடயம் சொல்லணும். என்னக்கா சொல்லுவாங்க?
அடுத்து வந்து கடை ராசி சொல்ல போறேன் இல்லையா? அதானே தங்கட ராசியை மட்டும் அப்படியே சிறப்பா புட்டு புட்டு வைப்பீங்க இல்லையா? நீங்க ஒரு காதொரு பொத்தி கொள்ளுங்க பரிசா. ஐயோ அவ்வளவு கன்றாவியாவா இருக்க போகுது ராசியில. நாங்க வந்து பார்க்க போனோம்னா எங்களோட கடகராசி நேரக்கான பலனை பாருங்கள். எங்களோடு நான் வந்து அந்த ராசி தான். ஆனா கடகராசி நேர்களே, குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அட அத மட்டும் பெரிய ஒரு சத்தமா அப்படியே சொல்றாக்கா. குடும்பத்தில் வந்து வார்த்தைகள் எப்போதும் மதிப்பு கூட குறையும். ஆனா மதிப்பு கூடும் என்று சொன்ன ஒரு சந்தோஷமான விடயம் இல்லையா பரிசா? ஓ நிச்சயமாக எல்லாரும் வந்து எல்லார கருத்துக்களுக்கும் அந்த இடத்துல ஒரு மதிப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் தான். அது மட்டும் இல்லாமல் அரசால் ஆதாயம் உண்டு. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். ஐயையோ, வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள் அப்படி என்று சொல்லி போட்டிருக்கேன். நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்ல வரேன். இன்னைக்கு நினைச்சதை முடிக்க போறீங்கன்னு சொல்லி உங்க ராசியில சொல்லப்படுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன விடயத்தை அப்படி ஒரு நினைச்சதை முடிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கீங்க அக்கா? ஆமாம், நான் அக்கா அப்படியே நம்ம இப்படியே 4 ராசிகள் அப்படியே அசால்ட்டா பார்த்துட்டோம் இல்லையா? நாங்கள் இப்போ நேர்களுக்காக நிறைய விடயங்களை அவங்களோட ராசியோட பலன்களை பற்றி சொல்லியிருந்தோம். நேர்களே, நாங்கள் அப்படியே நம்மளோட நிகழ்ச்சியில் கலையத்தில் அணிஞ்சு கொண்டு இருப்போம். நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே உற்சாகமாக மீண்டும் நம்முடைய ராசி பலன்களோடு அடுத்த ராசி பலனை சொல்லி முன்னொரு பாடலுக்கு சென்று விட்டு வரும். நீங்கள் இணைந்திருப்பது தாமரை எஃப்எத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியூடாக. சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. 1 2 3 4 ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. சக்கரத்தை கட்டிக்கிட்டு காலாட என தள்ளி நின்று நெஞ்சோரம் நான் தேட. மழை பாட அது நட்டு நடி முதட்டுக்கு பாய்ந்தோட. மலை மேல போகும் வேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு தூருதே. சார் ஒத்துக்கடே, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே. ஒரு டிக்கெட்டுல 2 பேரும் பார்க்கும் சினிமா, அட நீயும் நானும் ஓட்டுகிற கலர் சினிமா. அட மந்திரமா தந்திரமா என்ன பண்ணுற நீ? பார்க்காம பார்த்துக்கிட்ட என்ன குளிர. பஞ்ச போல உன்னை மாத்த போற, காத்த போல வந்து மேல தூக்கி போறேன். ஒத்துக்குற ஒன்னு சொல்லித்தான் கத்துக்குற. நீ சாஞ்சா நெஞ்சில் தாங்கிக்கிற, உன மடியில வாங்கிக்கிற. சார் ஒத்துக்கடே, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே.
திருமறையின்